ஃபேஸ் மாஸ் தறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறப்போகுதுன்றாங்க. அதிமுக 3வது இடத்துக்கு போகுன்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் போயிட்டுருந்துச்சு. ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் ஜெயிக்க முடியும், ஓபிஎஸ் ஜெயிக்க முடியும், கோவையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஜெயிக்க முடியும், நயினா நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா நெல்லையில் ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ உறுதியாக சொல்கிறாங்க வேலூரில் பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் ஜெயிப்பார்ன்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு தெரியும் அங்கே வந்து கதிரானந்தன் நிற்கிறாரு, துரைமுருகன் பையன், செலவு பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ ஏசி சண்முகம் பார்த்திங்கன்னா லேசில் சொல்ல முடியாது, பயங்கர செலவு. அதுவும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் திமுகவில் இருக்க முக்கிய புள்ளிகளையும் மடக்கி வந்து கொஞ்சம் ஃபண்டு இறக்கியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, கதிரானந்த விஷயத்தில் வந்து ஏற்கனவே பொன்முடி ஓசின்னு சொன்னது மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, கதிரானந்த் பிரச்சாரத்தில் அப்போ வந்து 1000 கொடுத்து நல்லா ஃபேர் அண்ட் லவ்லி வந்து பூசிக்கிறீங்களான்ற மாதிரி வந்து பொன்முடி மாதிரி அவரும் அப்படி பேசிட்டாரு. எல்லா மக்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஏசி சண்முகத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. பயங்கர செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்க நிறைய பேர் வந்து கதிரானந்துக்கே வந்து அன்ஃபேவராக தான் செயல்பட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் மேலே இருக்க அதிருப்தி, அதாவது பெரிய லெவலில் வந்து கட்சியினரை மதிக்கிறதில்ல, கட்சியினரே வந்து பார்க்க முடியலன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருந்துச்சு. ஸோ அதை மாதிரி மாவட்டத்தோடு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஆனால் திமுகவில் நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு வந்து கனிமொழி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகனுக்கெலாம் பயங்கர லெவலில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அங்கே பெரிய லெவலில் வந்து அவருக்கு போட்டின்றது இல்லை, பாமக தான் நிற்கிறாங்க. ஸோ அசால்ட்டாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தை பார்த்திங்கன்னா நவாஸ்கனிக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து வேலை பார்க்கல. ராஜகண்டப்பன் தன்னோட மகனுக்கு தான் சீட்டு கேட்டிருந்தார், தரல தலைமை, பெரிய லெவலில் வேலை பார்க்கல. அதே மாதிரி அங்கே இருக்க வந்து காதர் பாட்சா மாவட்ட செயலாளர் வந்து நல்லா வேலை பார்க்கலாம், நான் வேலை பார்ப்பேன், உங்களை ஜெயிக்க வைப்பேன்ற மாதிரி சொன்னார். பட் பெரிய லெவலில் இல்லை. ஓபிஎஸ் அங்கே நிற்கிறனால ஓபிஎஸ்க்கான ஒரு பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரே ஒரு பிரச்சனை ஓபிஎஸ்க்கு இருந்தது வந்து உதயகுமாரால் நியமிக்கப்பட்டன்னு சொல்ல அனுப்பப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 ஓபிஎஸ்ஸை களமிறக்கி விட்டார். ஸோ அதனால தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ்க்கு அதிருப்தியானார், ஒரு டென்ஷனும் கூட. என்னப்பா நம்மளால் வளர்ந்தவர் இப்போ நம்மளுக்கு எதிராகவே செயல்படுறான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, ஓபிஎஸோட மகன்கள் வேகமாக செயல்பட்டாலுமே ஓபிஎஸ் கொஞ்சம் டென்ஷன்லேயே தான் இருக்காராம். ஏன்னா சுயேட்சை சின்னம்ல, பலாப்பழ சின்னம்ல பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2-3 நாளில் தான் ரீச் பண்ணுற ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. கஷ்டப்பட்டு ரீச் பண்ண வச்சார். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உதயகுமாருக்கு மிகப்பெரிய வார்னிங் விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமூக மக்களே. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணிலேருந்து சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே உன்னை வளர்த்து விட்டவங்களே நீ வந்து துரோகம் பண்ணுற தப்புன்ற மாதிரி வந்து பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. இந்த பேச்சு எந்த அளவுக்கு எதிரொலிச்சிருக்குன்னா, பெரிய லெவலில் வந்து கடைசி நேரத்தில் 5 ஓபிஎஸ்கள் செயல்படவே இல்லை, விட்டுருப்பா, இதெல்லாம் சும்மா பண்ணிகிட்டு இருக்காங்க, விட்டுருங்கப்பான்ற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து அந்த 5 அஸ்திரங்களையும் நிப்பாட்டி வச்சிட்டாரான். எதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் அடுத்த வாட்டி 2026 சட்டமன்ற தேர்தல் நின்றார்னா கண்டிப்பாக உதயகுமாருக்கு வந்து அந்த சமுதாய மக்களே எதிராக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கதா வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் வெளியானாலும் கொஞ்சம் பயந்துட்டாரான், பின் வாங்கிட்டார்ன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.